ஏன்னா என்னை மைண்டில் வச்சு எழுதுனீங்கன்னா என்கிட்ட வராதிங்க, நான் அந்த படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மம்முட்டி சார் சொல்கிறதா நான் I haven't had the privilege like these guys to work with Mr. Mammu. இல்லை அவர் என்கிட்டயும் ஃபஸ்ட்டு வந்து கதை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்னா வேண்டாம். எதனால் சார்? ஃபஸ்ட்டு எடுத்துனே நிறைய பண்ணிட்டேன் கௌதம் அப்படின்னு சொல்லி அப்போது ஆல்ரெடி இவங்க நிறைய பண்ணியிருந்தாங்க சார்கிட்ட. அப்போ இந்த விஷயத்தை என்கிட்ட அன்றைக்கி சொன்னார். இப்போ ரீசெண்டாக ஒரு கதை கேட்டேன், நான் வந்து கதை ஃபுல்லாக கேட்டுட்டு நான் அந்த வில்லன் அப்படின்னு சொன்னார். அந்த வில்லன் கேரக்டர் நான் பண்ணுறேன், அப்படி பண்ணுறதா அந்த படம் பண்ணுறேன், இல்லாட்டி எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அவங்களும் வந்து ஒரு குயிக்காக ஒரு டிசிஷன் எடுத்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுதான் பண்ண போகிறேன், ஆனால் அதுக்கு வந்து அந்த இன்னொரு ஆர்டிஸ்ட் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல காஸ்டிங். ஸோ அந்த விநாயகன் காஸ்டிங் இன்னும் பார்த்துட்டு இருந்தாங்க போல இருக்குது, அதுக்காக வெயிட்டிங் இன்னும். அதனால் ஒரு படம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனாக வேண்டாம், நிறைய பண்ணிட்டேன் அப்படின்னு தான் எனக்கு சொன்னார். ஒரு ஐடியாவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை சார், ஐடியா வேண்டாம், ஐடியானா உங்களுக்கு அது போலீஸ் மாதிரி தான் தோணும், நீங்கள் ஃபுல்லாக ஒரு வாட்டி கேட்டிங்கன்னா 1.5 hours நான் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். எனக்கு எப்படி அந்த ரைட்டர் டைரக்ட் பண்ண எனக்கு கிடச்சதோ அதே மாதிரி அவருக்கும் அந்த ஃபீல் கிடச்சிது. அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே அவர் வந்து ஓகே நல்லாயிருக்கு, நான் இது பண்ணலாம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் ஆக்சுவலாக நான் நிறைய சொல்லியிருக்கேன். வெளில போனப்போ நான் ஜார்ஜ் சார்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அது ஒரு வேளை வேண்டான்னு சொல்கிறது எப்படி சொல்லியிருக்காரு? இல்லை சார் சொன்னது தான், உங்களுக்கு கால் வரும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. அடுத்த நாளே எனக்கு கால் வந்து நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Advanced Grow Hair and Glow Skin Clinic.